மகாதேவா, ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா. மகாதேவா, அசுரனின் சவாலில் நான் வெல்ல வேண்டும். தங்களை காண இந்த பக்தன் கைலாயம் வந்தடைவான். மகாதேவா, தாங்களே அதற்கான வழியை காட்டுங்கள். மகாதேவா, ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா, சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா, ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா. ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா. மகரிஷி, தங்களுக்கு இந்த நிலையா? எந்த துஷ்டன் செய்த செயல் இது? வாருங்கள், மகரிஷியை நாம் இதிலிருந்து விடுவிப்போம். வாருங்கள். நில்லுங்கள். நான் இவ்வாறே இருக்க விரும்புகிறேன். இதுவே என் விதியின் நியதி. ஆனால் மகாதேவா, வெந்நீருடன் தாங்கள் எங்கு செல்ல வேண்டும்? ஓர் பக்தன் என்னை தேடி வந்து கொண்டிருக்கிறான். அவன் கால்கள் சங்கிலியால் பிணைக்கப்பட்டுள்ளது. மனவேதனை கொண்டிருக்கிறான். இன்று அந்த சிவபக்தன் தன் பூரண பக்தியோடு என்னை தேடி வந்து கொண்டிருக்கிறான். மகாதேவா, ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா. ஒரு பக்தனின் பாதங்கள் சிவனை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. சிவன் தன் கடமையாற்ற வேண்டும். கற்பூர கௌரம் கருணாவதாரம் சம்சார சாரம் புஜகேந்திரஹாரம். மகாதேவா, ஹரஹர மகாதேவா. பவம் பவானி சகிதம் நமாமி. கற்பூர கௌரம் கருணாவதாரம் சம்சார சாரம் புஜகேந்திரஹாரம் சதா வசந்தம் ஹிருதயாரவிந்தே பவம் பவானி சகிதம் நமாமி. மகாதேவர் என்றும் தன் பக்தர்களுக்கு துணையாக நிற்கிறார். பக்தர்களின் வேதனையை தனது வேதனையாக அவர் ஏற்கிறார். எப்பொழுது எனது அன்னை இந்த பிரபஞ்சத்தில் என்னை தனியாக விட்டு சென்றார்களோ அந்த கணம் முதல் நான் உறங்கவில்லை. தாயே, தாயே, தாங்கள் எனக்காக இனிமையான ஒரு தாலாட்டு பாடலை பாடுவீர்களா? நான் சில வினாடிகளாவது அமைதியாக உறங்க நினைக்கிறேன். மூடனே, மகாதேவரின் பதவி உனக்கு தேவை. ஆனால் உனது செய்கையோ பச்சிளம் குழந்தை போல் உள்ளது. செல்லலாம் அசுரமாதா திதி. எவனிடம் சுய ஒழுக்கம் இல்லையோ அவன் எந்நிலையிலும் வெற்றிக்கு தகுதியானவன் அல்ல.
இங்கிருந்து செல்லலாம். அசுரகுரு, வயது முதிர்ந்த பிறகும் அகங்காரம் கொள்வது அழகல்ல. உங்களது ஆயுதத்தை ஏந்தி என்னை தாக்குங்கள். அவ்வாறு தாக்க இயலாவிட்டால் அசுரகுரு, ஜிம்பராசுரர் தங்கள் ஆயுதத்தை உடைத்தெறிந்து விடுவார். மகாதேவா, அது கூறுங்கள் மகரிஷி. பக்தன் இறைவனிடம் வேண்டுவதை விளக்கிக் கூற தயங்கலாகாது. தயக்கம் கொண்டிர வேண்டாம். பிரபு, எனக்கு தங்களது மைந்தன் கார்த்திகேயன் தேவை. எனக்கு தங்களது மைந்தன் கார்த்திகேயன் தேவை. இயலாது மகரிஷி. தாங்கள் கோருவது கிடைக்காது. என் மகனை தங்களுடன் அனுப்ப மாட்டேன். தங்கள் மன விருப்பத்தை எங்களால் நிறைவேற்ற இயலாது. எங்களால் நிறைவேற்ற இயலாது. தாயே, எனது உத்தேசமும் என்னை அழைக்கிறது. சிவசக்தியின் மைந்தனான நான் உத்தேசத்தின் அழைப்பை உதாசீனப்படுத்தினால் அது தங்களுக்கு அழகை சேர்க்காது. பிறகு அனைவருக்கும் தாங்களும் பதிலளிக்க வேண்டியிருக்கும். தனது தன்னலத்திற்காக லோகநாயகி தன் மைந்தனை அனுப்பவில்லை என்பார்கள். பிரபஞ்சத்தில் ஏராளமான தேவ தேவியர்கள் உள்ளார்கள். எவர்கள் வேண்டுமானாலும் செல்லலாம். நீ ஏன் செல்ல வேண்டும்? அவ்வாறெனில் என் சாபத்து நிலை என்ன தேவி? என்ன சாபம்? ஆகவே உன்னை நான் சபிக்கிறேன். சிவனின் நேரடி உறவே உனக்கு காலனாகப் போகிறார். தேவி பார்வதி, ஜிம்ராசுரனின் சேனாதிபதி வேறு யாரும் அல்ல, தங்கள் சகோதரன் கிரௌஞ்சன் தான். தங்கள் சகோதரன் கிரௌஞ்சன் தான். என் சகோதரனா? தேவி, கிரௌஞ்சன் மகாதேவனின் மைத்துனன் என்று மிகவும் கர்வம் கொள்கிறான். ஆகையால் தான் நான் அவனை சபித்தேன். அவனது அகங்காரமும் பலமும் சிவசக்தியின் உறவினரால் தடுக்கப்படும் என்று. ஆகையால் கார்த்திகேயரை நான் அழைத்துச் செல்ல வேண்டும்.
இல்லை, என் சகோதரனாக இருக்க வாய்ப்பில்லை. அதர்மத்திற்கு துணை நிற்பவன் என் சகோதரனாக எவ்வாறு இருப்பான்? தாங்கள் ஆதிசக்தி அல்லவா? புரிந்து கொண்டிட முயலுங்கள். தங்கள் திவ்ய திருஷ்டியில் காணுங்கள், உண்மை அறிந்திடுவீர்கள். நான் யார் என்று அறிவாயா? தங்கள் மகாதேவரின் மனைவி, பார்வதியின் சகோதரன் கிரௌஞ்சன். கிரௌஞ்சன் கிரௌஞ்சன் என் சகோதரன்